ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து saree ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பார்டர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு கார்னரை மடிச்சு மடிச்சு விட்டு குட்டி குட்டியா பல்லு ஃபிளீட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பல்லு ஃபிளீட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய பல்லு ஃபிளீட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி அயர்ன் பண்ணதுனால ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு ஃபிளீட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ பல்லு ஃபிளீட்ஸை இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியா எடுக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃபிளீட்ஸ் நிறைய வரும். சின்ன சின்னதாகவும் இருக்கிறதுனால ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு நல்லையும். இந்த மாதிரி சாரீ வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு லைன்ஸ் கிடைக்கும். ஸோ சாரீ இப்படி திருப்பிட்டு பார்டர் ஃபர்ஸ்ட் பார்டர் எடுத்துட்டு ஒரு பல்லு ஃபிளீட் விட்டு விட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா பார்டர் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி பல்லு ஃபிளீட்ஸ் ரெடி ஆயிடும். ஸோ பேக் சைடு வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து கரெக்டா எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு சாரியோட பின் பக்கத்துல நம்ம பின் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல்லு ஃபிளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸி ஆயிடும். ஸோ பல்லு ஃபிளீட்ஸ் ரெடி பண்ணிட்டு நம்ம இப்போ செஸ்ட் ஃபிளீட் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி அயனிங் பண்ணிடணும். ஸோ மீதி இருக்க சாரியும் ஃப்ரண்ட்ல எடுத்து போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி லேயர் லேயராக வச்சு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் நல்லா ப்ராப்பராக கஸ்டமருக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு அயனிங் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி அயனிங் பண்ணி முடிச்சிங்கன்னா சாரீ கட்டும் போது உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். சாரீ நம்ம ஃபிளீட் பண்ணிட்டாலே கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கட்டுறதுக்கு பார்க்க நல்லா நீட்டாக அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம செஸ்ட் ஃபிளீட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சென்டர் ஃபிளீட்ஸ் எடுக்கும். ஸோ சென்டர் ஃபிளீட்ஸ் வந்து நம்ம மொத்தமாக பின் பண்ணாமல் இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சு இந்த மாதிரி பின் பண்ணோம். ஸோ மேலேயும் பின் பண்ணிட்டு சென்டர்ல வர இடத்துல பின் பண்ணிருக்கேன். கீழே பாட்டமும் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு பார்க்க சாரீ வந்து கட்டும்போது அழகா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கீழேயும் பின் பண்ணிடுங்க. சாரீ கட்டும் போது இந்த கீழே இருக்க பின்னை மட்டும் அவுத்து விட்டுட்டு கட்டினா நம்மளுக்கு பர்ஃபெக்டா நீட்டா இருக்கும். சாரீ இந்த மாதிரி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ அயனிங் பண்றோம். ஸோ இதை வச்சு நல்லா ஃபர்ஸ்ட் வச்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம இப்போ இதை வந்து அயன் பண்ணி முடிக்கிறோம். ஸோ மேலே இருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக லேயர் வச்சு முடிச்சுட்டு கரெக்டாக அழகாக அயனிங் பண்ணி முடிச்சிங்கன்னா சாரீ சென்டர் ஃபிளீட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ இதை அயன் பண்ணி முடிச்சுட்டு ரெடி பண்ணியாச்சா பாருங்க. பண்ணி முடிச்ச பிறகு இப்போ சாரீ வந்து லேயரா மடிச்சு முடிச்சுட்டு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த இது எல்லாம் ஃபுல்லா அயன் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரில்ஸ் வந்து உங்களுக்கு மாறாம இருக்குது, ஸ்டிஃப்னஸ்க்கு அயன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி மடிச்சிடணும். மடிச்சு முடிச்ச பிறகு இந்த சாரியை வந்து இந்த மாதிரி கரெக்டா ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நீங்க பாக்ஸ் ஃபோல்டிக்கு சாரீ வந்து இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு சைட்ல வந்து இந்த கார்னர்ல எடுத்துட்டு நீங்க மிச்சம் இருக்க முந்தானியோட இது வந்து உள்ள சொரியணும். இந்த இதுவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய சாரீ ஃபோல்டிங் எல்லாமே நான் போடுறேன். என் சேனல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.